ஹலோ கேஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை மேலாவிட்டால் உனக்கு என்ன இதுமில்லை கேஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோ கொண்டு வந்திருப்பீங்க. அதாவது எம்பிஏல வந்து எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் சேலரி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் வீடியோ தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா. முக்கியமாக வந்து எம்பிஏ முடித்தவங்க ஹையஸ்ட் சேலரி வந்து கவர்மெண்ட் ஜாபில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு குறிப்பிட்ட எம்பிஏ ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும், இல்லை ஆல்ரெடி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும், இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் ஃபுல் ஃபார்ம் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. பட் இந்த மோட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மோட் அப்படின்னா ஃபுல் டைமாக படிக்கலாம், பார்ட் டைமில் படிக்கலாம், ஆன்லைனில் படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் வந்து எம்பிஏவை ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கலாம் அப்படிங்கிறது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக கொண்டு வந்த கோர்ஸ் தான் எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை பற்றி இன்டெப்த் வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ படிக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாம். ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் அதாவது கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப்க்கும் ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே எம்பிஏ பொறுத்தவரையும் ஸ்ட்ரீம் பேஸில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ரேராக ஒரு சில இடத்துல எம்பிஏ எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஹெச்ஆர், எம்பிஏ ஃபினான்ஸ், எம்பிஏ மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி தான் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் சேலரி அப்படின்னா எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும், ஜென்ரலாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்காக இருக்கலாம், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸாக இருக்கலாம், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஐடி, இந்த மாதிரி எந்த ஒரு எம்பிஏ ஸ்ட்ரீம் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஜிசி நெட்டுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. யூஜிசி நெட் பொறுத்தவரையும் பேஜி 55% மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் ஒரு சில கேட்டகரிக்கு இந்த மார்க் பொறுத்தவரையும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூஜிசி நெட் பொறுத்தவரையும் ஒரு 85 பேப்பர் இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் உங்கள் சப்ஜெக்ட் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்பிஏ முடிச்சவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி யூஜிசி நெட் எழுதுனா என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்கோர் யூஸ் பண்ணி காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்பிஏ காலேஜில். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பிஎஸ்யூ அப்படின்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்குது. இந்த பிஎஸ்யூ கம்பெனினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாதி வந்து கவர்மெண்ட்டையும் பாதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கம்பெனி ரன் பண்ணுறது பாதி வந்து கவர்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, பாதிக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, மீதி வந்து ப்ரைவேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து சேலரி, அலவன்ஸ், பென்ஷன், சப்போஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணீங்க அப்படின்னா லீவ் ப்ளஸ் சேலரி, இந்த மாதிரி நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி யூஜிசி நெட்டோட ஸ்கோர் பேஸில் நீங்கள் பிஎஸ்யூ கம்பெனி ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஹெச்ஆர் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி எம்பிஏல ஸ்ட்ரீம் பேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஜிசி நெட் கார்டு அதோட ஸ்கோர் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்யூ கம்பெனி ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஜேஆர்எஃப் இந்த மாதிரி ட்ரை பண்ணும் அப்படின்னா கூட படிக்கலாம். இல்லை நீங்கள் பிஹெச்டி பண்ணும் அப்படின்னா கூட ஸ்டைஃபன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்குறதுக்கு யூஜிசி நெட் அந்த ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் போக முடியுமா அப்படி கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு பிஎஸ்யூ கம்பெனியுமே தனித்தனியாக அவங்க ஜாப் போர்ட்டல்ஸில் இல்லை காமன் ஜாப் போர்ட்டல்ஸில் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிஎஸ்யூ கம்பெனிக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பெல் கம்பெனி சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெப்சைட்லேயோ இல்லை இந்த மொத்தமாக ஜாப் போர்ட்டல்ஸில் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து வேக்கன்சி இவ்வளோ, இந்த எம்பிஏ ஸ்ட்ரீம் முடித்தவங்க இவ்வளோ சேல்ரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ எக்ஸாம்ஸ் வச்சு அப்புறம் இன்டர்வியூ, ஜிடி இந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேலே இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ்யூ
ஜாப்ஸ் பொறுத்த வரையும் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விட நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எம்பிஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஜிசி நெட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸாக பிஎஸ்சியோட ஓன் ஜாப் போர்ட்டல்ஸே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது தெரியும். பட் வேகன்சி லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ரிலவெண்ட்டான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட ஒரு 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபிபிஎஸ் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஐஓபி, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நிறைய பேங்க் அவங்களோட வேக்கன்சியை இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலிமா ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் ஐபிபிஎஸ் எஸ்ஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்ஓ பொறுத்தவரையும் போஸ்டிங் பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். இதுவே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான டிகிரி எம்பிஏ மார்க்கெட்டிங், இல்லை அதுக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எம்பிஏல நீங்கள் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வருது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்தவித ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை உங்களுக்கு. சிலபஸும் ப்ரிமிலரியில் உங்களுக்கு காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் டாபிக் மட்டும் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எம்பிஏல ஹச்ஆரோ இல்லை இந்த எம்பிஏக்கு ஈக்குவலாக இருக்க போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் ஹச்ஆரோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே இடத்துல ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழேயே ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க்கும் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போஸ்டிங்லாம் ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பேங்க் ஜாப் ஸ்பெஷலைஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது காமனாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் நிறைய ஜாப் இருக்குது பேங்க் பொறுத்த வரையும். இல்லை எம்பிஏ முடிச்சவங்களுக்கு வேற ஏதாவது போஸ்டிங் இருக்கா அப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் வேகன்சி இருக்கு. பட் அதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. இது கீழே ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கு. ட்ரெஸரி மேனேஜருக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஹச்ஆருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்க. இதுவே எம்பிஏ வந்து மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 year 2 year ப்ரைவேட் லைனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எம்பிஏ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோன்னே கூட வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி கூட எக்கச்சக்க கவர்மெண்ட் ஜாப் இருக்குது. அந்த மாதிரி என்ன எல்லா கவர்மெண்ட் ஜாப்புமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்எஸ்சியில் சிஜிஎல், எஸ்எஸ்சியில் சிபிஓஎஸ்ஐ, ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்டிபிசி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐக்கான வேகன்சி ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பேங்க் ரெலவெண்ட்டான கிளர்க், பிஓ, பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் ஒரு 80% மேலே எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2A, இல்லை 10th பேஸில் குரூப் 4 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா எக்ஸாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம். இல்லை எம்பிஏ படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் படிக்க பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசனிங், ஆப்டியூடு இந்த மாதிரி மேக்ஸ் ரெலவெண்ட்டான டாபிக் படிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் பிடிக்கும், டிஎன்பிசி, யூபிஎஸ்சி இதெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி பேஸ்ட் டாபிக் படிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் எம்பிஏல வேறு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்பிஏல எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது. ஸோ இதுக்கு எம்பிஏல டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றி செப்பரேட் வீடியோ நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. இதில் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு, முக்கியமாக அந்த ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு.
ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்குது. பட் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ஸ்ட்ரீமுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் எம்பிஏல ரூரல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜிஓஸ் நிறைய இதில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் எம்பிஏக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன் டெப்த்தாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது ரெலவெண்ட்டாக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் இன் டெப்த்தாக வந்து எந்த டாபிக் பற்றியாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றி இன் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.